அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை ஆனஸ்ட்ராஜ் என்பவருக்கு பஜன் கோயில் ஸ்ட்ரீட் காஞ்சிபுரம் வந்துட்டு இந்த விலை போகுது. 14 அடி கேட்டாப்புல, 4.5 கேஜியில் கேட்டிருந்தாப்புல. 15 உட்கயிர் வரும், 4.5 கிலோவுக்கு அவ்வளோ நிகராக இருக்கும். 6 பேட்ச் கொண்டது. 2 பேட்ச் வந்து 32 mm திக்னஸில் கட்டை வரல் சைஸு. அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் திக்னஸ் வந்து குறைச்சிருப்பேன். ஏன் குறைச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். வலை வந்து அப்போ தான் நல்லா உடையும். அது வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா இப்போ மீனை உடைக்கக்கூடாது, வலை வந்து ரஃப்பாக இருக்கணுன்றாங்க. நம்ம எந்த அளவுக்கு ரஃப்பாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வெயிட்டுமே ஜாஸ்தி ஆட் பண்ணணும். ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆட் பண்ணோம்னா கை வந்து குடைச்சல் எடுத்துக்கும், ஷோல்டர் வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற போல் ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஈயம் வந்து ஜாஸ்தி போட வேண்டிய ஒரு சூழலும் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் மேல் பேட்ச் வந்து நம்ம எந்த அளவுக்கு நைஸ் போகிறோமோ கீழே தான் மீன்கள் வந்து குத்துறதுக்கோ உடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடல் வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மேக் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம 2 பேட்ச் கொடுத்ததுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. கீழே வந்து எந்த அளவுக்கு மீன் வந்து மடி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மீன்கள் வந்து உடைச்சாலும் நம்ம அதை மறுபடியும் ரீஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே இந்த பேட்ச் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் வச்சுருக்க வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் நைஸாக நான் யூஸ் பண்ணுறேன் கடலுக்குலாம். இது கடல்லையும் யூஸ் பண்ணலாம், ஏரி அது குளங்கள்லையுமே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். 2 இடத்துக்குமே இதை மல்ட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கும் அதிபத்த நாயனருடைய அருள் கிடைக்கட்டும். வாழ்க யோகம், யோகம் அல்லட்டும். முடிஞ்சால் அவங்களும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம். ஆனஸ்ட்ராஜ் ரொம்ப கேட்டிருந்தாப்புல, அதுக்கேற்ற போல மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அவருடைய நிறை குறைகள் என்ன இருக்குது அப்படின்றதுமே எதிர்காலத்தில் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றதுக்கும் நான் ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.